கண்டிப்பாங்க. இது வந்து செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பூமிகாரகன். நிலம், வீடு சார்ந்தது தான் செவ்வாய். இது வந்து 5ஆம் வீட பார்க்கிறதுனால பூர்வீக புண்ணியஸ்தானம். 5ஆம் வீடு அப்படிங்கிறது பொதுவா வந்து விருச்சிக ராசியா இருக்கிறதுனால மட்டுமல்ல. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்கள கேட்டா தெரியும். நான் படாத பாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்றத பார்ப்போம். பட் இருந்தாலும் கூட இந்த விருச்சிக ராசிய கடகத்திலிருந்து பார்க்கறதுனால, இந்த விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க நிதானத்தோட செயல்படக்கூடிய சூழல் ஏற்படும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கோவத்தால் இழந்தது அதிகம். கோவத்தால இழந்தது அதிகம். நெறைய பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இழந்து தான் இருக்கிறாங்க. மன அளவுல கஷ்டப்படுறாங்க. எங்கேயாவது ஒரு விடிவு பிறக்காதா? யாராவது எனக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? ஏதோ ஒரு ரூபத்துல எனக்கு நல்லது நடக்காதா? அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட தான் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட சூழல்ல இந்த பெயர்ச்சியானது விருச்சிக ராசி இந்த ரகசியமான ராசின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆழ் மனசுக்குள்ளே சில விஷயத்த வச்சுக்குவாங்க. எதையுமே வெளிப்படையா பேச மாட்டாங்க. அப்பேற்பட்ட சூழல்ல இந்த பயிற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள தான் குடுக்க போகுது. அதுவும் இல்லாம விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, விருச்சிக ராசிக்கு வந்து திடீர் கடன்கள் கம்மியாகும். திடீர் பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.